ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்னென்னா நான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறேன். அதுதான் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், தக்காளியுமே எடுத்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்தேன் நல்லாவே. வெங்காயம் கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டேன். பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். 2 பச்சை மிளகா தான் போட்டேன், ரொம்ப அதிகமாக போடல. ஏன்னா நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோம். அதுவும் இல்லாமல் மிளகாத்தூள் போடுறது எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியுமே நல்லா ஆட் பண்ணுறப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டேன். மஞ்சள்தூள்லாம் போட்டு கொஞ்சம் வதக்குறப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கும். தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். மிளகாத்தூள் நான் எங்களுது ரொம்ப காரமாக தான் இருக்கும், ஒரு 1½ ஸ்பூன் போட்டேன். நல்லா வதக்கி விட்டேன். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுமே நல்லா வதக்கி விட்டேன். வதங்கினா தான் அது நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து மசியுன்றதுக்காக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தக்காளியில் ஊறினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். காரம் ஏன்னா போட்டாச்சுல, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா முட்டையை நான் ஒரு 6 முட்டை போட்டேன். ஓகேங்களா. நல்லா கொதிக்குதான்னு பார்த்தோம். நல்லா தண்ணி அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. பிரிஞ்சு வர நேரமாக நம்ம முட்டை போட்டோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கப்போ அந்த முட்டையை உடச்சி ஊற்றினா தான் முட்டை நல்லா வேகும். வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். முட்டை உள்ளே வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பவே முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டேன். நல்லா வேகணும்ல, அதுக்கப்புறமா நல்லா கொதி விட்டேன். நல்லா கொதி முட்டை நல்லா வெந்துருச்சு உள்ளே. அதான் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு ஊட்டிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு இலை வச்சு, நாங்கள் வாழை இலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வாழை இலை வச்சு சாப்பாடு வச்சு பாப்பாவுக்கு மட்டும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்ப ஊற்றி முட்டை ஒன்று வச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு ரொம்பவே முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், சரிங்களா. அவ்வளோதான், பாப்பாவுக்கு சாப்பாடும் வச்சாச்சு, முட்டை கிரேவி வச்சு ஊற்றியாச்சு. முட்டை கிரேவி எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.